வெல்கம் எவ்ரிவன். ஸோ நாம் 2024 மெயின்ஸ் கொஷின் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவிட் இண்டியா மூவ்மெண்ட். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஷின் 2024 மெயின்ஸ்லேயே ரொம்ப ஈஸியான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட் கொஷின் தான். ஸோ ஈவெண்ட்ஸ் லெட் டு குவிட் இண்டியா மூவ்மெண்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. என்னது ஈவெண்ட்ஸ் என்ன, ரிசல்ட்ஸ் என்ன, அழகாக இதில் ஒரு 5 பாயிண்ட், இதில் ஒரு 5 பாயிண்ட் ஆன்சர் முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதோட இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஆகஸ்ட் 8, 1942 ஸோ குவிட் இண்டியா மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா which led to freedom, Indian freedom. So actually 8th August 1942 which is a turning quit India movement, which is a turning point, which led turning point of Indian freedom movement, which eventually led to Indian freedom. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 1 or 2 லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு த பாயிண்ட். ஸோ ஈவெண்ட்ஸ் லெட் டு குவிட் இண்டியா மூவ்மெண்ட். என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட் டு குவிட் இண்டியா மூவ்மெண்ட்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேயே வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் வந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டை லீட் பண்ணிச்சு? ஆக்சுவலாக 1935 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூலிங்குமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்தியன் சைட்லேருந்து. ஸோ இதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்ஸ் மிஷன், அதுலேருந்து தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நமக்கு பவரை டிவால்வ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு குரூப் வராங்க இந்தியாவுக்குள்ள. அவங்க தான் வந்து கிரிப்ஸ் மிஷன். ஸோ இந்த கிரிப்ஸ் மிஷன் சொல்கிறதுலேருந்து தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறோம்? ஆக்சுவலாக நம்ம 1928 வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ சாரி 1931 வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவை கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஆனால் கிரிப்ஸ் மிஷன் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1920s 1925 26 அந்த பீரியடில் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ நேரு ரிப்போர்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ்க்குண்டான ரிப்போர்ட் தான். ஆனால் நம்ம 1928 அந்த பீரியடில் கேட்டதை 1940s கொடுக்குறேன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸோ அதை வந்து காங்கிரஸ் வந்து அவுட் ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ்லாம் வேண்டாம், எங்களுக்கு என்ன வேணும், கம்ப்ளீட் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சோல்ஜர்ஸாக ஆக்சுவலாக காங்கிரஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பவர் டியூரிங் 1940s. ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை கேட்காமையே இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரிசல்மெண்ட் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் பிரிட்டிஷ். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இந்தியன் சோல்ஜர்ஸ் காட் இன்வால்வ் வித்தவுட் கன்சல்டிங் த காங்கிரஸ். இது வந்து ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூவாக இருந்துச்சு. ஓகே, இது மட்டுமா? அதுவும் கிடையாது. அதை தாண்டி இந்தியாவோட ரிசோர்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு டைரெக்டாக வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அங்கே வந்து வார் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கே ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாக தேவைப்படுது, அங்கே ஃபுட் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அங்கே டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதனால் என்ன ஆகும்? பெங்கால் ஃபெமைன் வரும். பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமைன் வரும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ ஏன்னா நீங்கள் டைவர்ட் பண்ணி விட்டதுனால தான் இங்கே இருக்கிற மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடே கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியர் ஆஃப் ஜப்பான் இன்வேஷன். ஆக்சுவலாக பிரிட்டிஷ் அண்ட் ஜப்பான் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஃபோர்ஸஸில் இருந்தாங்க. அதனால் இந்தியா வாஸ் காலனி ஆஃப் பிரிட்டிஷ். இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்ததுனால ஜப்பான் வந்து பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக இருந்ததுனால ஜப்பானோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாக இருந்தது. அப்போது இந்தியாவை வந்து ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுல பிளானில் இருந்துச்சு. ஸோ மீன்ஸ் எங்கே இந்தியா அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்குள்ளே இருந்தது. ஸோ பிரிட்டனை ஆப்போஸ் பண்ணுறதுனால ஜப்பான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே வந்து இருந்தாங்க. ஸோ பேனிக் ஓவர் ஜப்பான் இன்வேஷன் ஃபியூல்டு நேஷனலிஸ்டிக் சென்டிமெண்ட். ஸோ இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே இருந்தால் ஜப்பான் அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுங்க, ஜப்பானை அதனால் பிரிட்டனை வந்து பார்த்தீங்கன்னா குவிட் இந்தியா, ஸோ வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து சடன் மாஸ் மூவ்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரீசன் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். நெக்ஸ்ட் காந்திஸ் கால் ஃபார் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ காந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 1942 ஆகஸ்ட் 8 இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா டூ ஆர் டை அப்படின்னு ஒரு ஸ்லோகன் கொடுப்பாரு. கொடுத்த உடனே அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவரை மட்டும் கிடையாது, எல்லா நேஷனலிஸ்டிக் லீடரையுமே, அதாவது அந்த பீரியட் குவிட் இந்தியா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷமே எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஆர் டை அப்படிங்கிற ஸ்லோகனை கொடுத்துட்டு போவார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகன் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரீசன் ஃபார் சக்ஸஸ் ஆஃப் தி
சக்ஸஸ் ஆஃப் தி குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ க்ரோயிங் பப்ளிக் டிஸ்கண்டென்ட், ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பக்கம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேவி மியூட்டனி வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஈவெண்ட்ஸ். கிரிப்ஸ் மிஷன் ஃபெயிலியர், வேர்ல்டு வார் 2வோட இம்பாக்ட், ஃபியர் ஆஃப் ஜப்பான் இன்வேஷன், காந்தியோட ஸ்லோகன், அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோயிங் பப்ளிக் டிஸ்கண்டென்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காசஸ். என்ன ரிசல்ட்? குவிட் இந்தியாவோட ரிசல்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைட் ஸ்ப்ரெட் பார்ட்டிசிபேஷன். ஸோ இதுவரையும் இல்லாத அளவுக்கு விமென்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், நார்மல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், பப்ளிக் கேதரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருந்துச்சு. ஸோ அது இதுவரையும் பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்ததே கிடையாது. அதுவும் இல்லாத இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்லெஸ் மூவ்மெண்ட். இந்த மூவ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு லீடர்ஸ் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சக்ஸஸ் ஃபார் தி குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் உமன் இன்வால்வ்மெண்ட். காந்தியோட ஸ்பீச்சை இன்ஸ்பயர் ஆகி விமென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ உஷா மேத்தா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ரேடியோ மூலயமா அந்த குவிட் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேரலல் கவர்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக பிரிட்டிஷோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. ஆக்சுவலாக குவிட் இந்தியா மூவ்மெண்ட்லேயே பிரிட்டிஷோட பவர் வந்து குறைஞ்சது வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது. அதனால இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் கவர்மெண்ட் மகாராஷ்டிரா சத்தாராலையும் சம் பார்ட்ஸ் ஆஃப் பெங்கால்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் கவர்மெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் லீடர்லெஸ் மூவ்மெண்ட். அதை நம்ம ஃபஸ்ட்டு ரீஎட்ரேட் பண்ணிட்டோம். நேஷனல் யூனிட்டி அட் எண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஆக்சுவலாக இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து நேஷனல் வந்து யுனைட் பண்ணிச்சு. பிரிட்டிஷ் வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டது. ஸோ அதனால எண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எப்படி இதை கன்க்ளூட் பண்ணலாம்? லான்ச் ஆஃப் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் pressurized British to leave India. So to take immediate action that results in freedom of India. ஓகேங்களா? டு டேக் இமிடியேட் ஆக்ஷன். பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணிச்சு. கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், கண்டிப்பாக வெளியே போயே ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷரை வந்து குவிட் இந்தியா கொடுத்துச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன், ஈவெண்ட்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ.